இதே ப்ராசஸ் நம்ம சொல்லக்கூடிய ப்ராசஸ் கருப்பு மிளகுலையும் செய்யலாம். வெள்ளை மிளகு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஜாஸ்தி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா காயக்கல்பம் எவ்வளவோ ப்ராசஸ் பண்ணுவாங்க சித்தர்கள்லாம். ஆனால் தேனும் மிளகை வைத்து சூப்பரான ஒரு காயக்கல்பம் சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அற்புதமாக பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒரு கிளாஸ் பாட்டில். ஏன்னா தேன் வந்து பெட் பாட்டில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கிளாஸ் பாட்டில், அது என்ன பாட்டிலாக இருக்கலாம், கொஞ்சம் ஏர் டைட்டாக இருக்கணும். காட்டுத்தேன், மலைத்தேன், காட்டுத்தேன், மலைத்தேன் இல்லைன்னா நார்மல் தேன் எது வேணால் எடுத்துக்கலாம். பட் காட்டுத்தேனோ மலைத்தேனோ புத்துத்தேனோ எது நல்ல தேனாக பார்த்து வாங்கிட்டு நம்ம அதை உள்ளே ஊற்றி வச்சுட்டு இந்த மிளகை உள்ளே கொட்டி வச்சிடணும். இது வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஊறணும். அதாவது மிளகுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரம் ஊற வேண்டும். அதனால் 1 மாதம் ஊறின பிறகு டெய்லி 3 மிளகு எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம். இதில் போட்டுக்கிறது இப்போ நான் போட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை மிளகு. நீங்கள் கருப்பும் போடலாம், வெள்ளை கிடைக்கலன்னா கருப்பும் போடலாம். ஆனால் வீரியமான ஒரு விஷயங்கள், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எல்லார் வீட்லேயும் இது இருக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நோய் தொற்று, இம்யூனிட்டி இம்பேலன்ஸ்